வணக்கம். தமிழக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஆமா. பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்த அந்த தட்கல் இலவச விவசாய மின் இணைப்பு திட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டம் உண்மையிலேயே என்ன சொல்லுது, இதோட சூட்சுமம் என்ன, எப்படி நாம இதை சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண அரசு அறிவிப்பு மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த வீடியோக்குள்ள ஆழமா போகும்போது தான் தெரியுது, இதுல ஒரு முக்கியமான அவசரம் ஒளிஞ்சிருக்கு. அவசரமா? விண்ணப்பிக்க கடைசி தேதி டிசம்பர் 2025ன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான கெடுதேதி அது கிடையாது. இது ஒரு நேரத்தோட நாம போடுற போட்டி. ஓ, அந்த போட்டியில ஜெயிக்க என்ன செய்யணும்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். அடங்கப்பா, ஆரம்பமே த்ரில்லிங்கா இருக்கே. உண்மையான கெடுதேதி அது இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ வாங்க இத உடைச்சு பாப்போம். முதல்ல இந்த அறிவிப்புல இருக்கிற நல்ல விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். விவசாயிகளுக்கு டிசம்பர் 31, 2025 வரைக்கும் நேரம் கொடுத்திருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை அறிவிச்சப்போ சர்வர் பிரச்சனை, தொழில்நுட்ப கோளாறு, போதிய அவகாசம் இல்லேன்னு பல விவசாயிகளால விண்ணப்பிக்கவே முடியல. ஆமா ஆமா, நிறைய பேர் புகார் சொன்னாங்க. அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தான் அரசாங்கம் இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்கு. அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனா இங்கதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்? இந்த காலக்கெடு ஒரு விதமான மாய. ஒரு நிமிஷம், மாயேன்னு சொல்றீங்க. டிசம்பர் 2025 வரைக்கும் நேரம் இருக்குன்னு அரசாங்கமே சொல்லும்போது அது எப்படி மாயையா இருக்க முடியும்? கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். சொல்றேன். அரசாங்கம் காலக்கெடுவை நீட்டிச்சதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கு. 2025-26 நிதியாண்டுல இந்த தட்கல் திட்டத்தின் கீழ் மொத்தம் 10,000. வெறும் 10,000-ஆ? ஆமா, 10,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் மட்டும்தான் வழங்கப்படும். இப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விவசாயிகள் இலவச இணைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா குடுக்க போறது வெறும் 10,000 இணைப்புகள் தான். ஓ, இப்ப புரியுது. அப்போ டிசம்பர் 2025ங்கிறது ஒரு கணக்குக்கு தான். உண்மையான டெட்லைன் அந்த 10,000வது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது முடிவுக்கு வந்துரும். கரெக்ட். இது தேதிய வச்ச போட்டி இல்ல, எண்ணிக்கை வச்ச போட்டி. யார் முதல்ல அந்த 10,000 இடங்களுக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. எக்ஸாக்ட்லி. வாவ், இது அந்த விஷயத்தையே பாக்குற விதத்தை மாத்துதே. இதுதான் நம்ம நேருக்கு சொல்ல வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான புள்ளி. இது ஒரு மரத்தான் ஓட்டம் இல்ல, இது ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட். ஸ்பிரிண்ட்? யார் வேகமா ஓடி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அதனால நிறைய டைம் இருக்குன்னு மெத்தனமா இருந்துடக்கூடாது. சரி, இந்த ஸ்பிரிண்ட்ல ஓடணும்னா முதல்ல நாம ஷூ எல்லாம் போட்டு தயாரா இருக்கணும்ல. அந்த தயாரிப்பு வேலைகள் என்ன? ஒரு விவசாயி விண்ணப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், அவரோட முதல் படி என்னவா இருக்கணும்? என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? கரெக்ட். முதல்ல இதுக்கு ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். ஆவணங்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கணும். 2 ஆவணங்கள் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. 1 ஆப்ஷன் ஃபார்ம், 2வது உங்க பேர்ல இருக்கிற லேட்டஸ்ட் சிட்டா. இந்த லேட்டஸ்ட்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். லேட்டஸ்ட்னா எவ்வளவு புதுசா இருக்கணும்? அதாவது 6 மாசத்துக்குள்ள எடுத்த சிட்டாவா இருக்கணும். ஏன் இந்த 6 மாச கணக்கு எவ்வளவு முக்கியம்? ஒரு வருஷம் பழைய சிட்டா இருந்தா எதுக்க மாட்டாங்களா? அதுல என்ன பெரிய மாற்றம் வந்துற போது? நல்ல கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு நிர்வாக காரணம் இருக்கு. நில சம்பந்தப்பட்ட ஆவணங்கள்ல உரிமை மாற்றம், பாக பிரிவினை, நிலத்தை வேற ஒருத்தருக்கு விக்கிறதுன்னு பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு முறை வருவாய்த்துறை பதிவேடுகள் புதுப்பிக்கப்படலாம். அதனால இப்போதைய நிலவரப்படி நிலம் உண்மையிலேயே உங்க பேர்ல தான் இருக்கா, அதுல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்க தான் இந்த 6 மாச கெடு. ஓ, அப்ப பழைய ஆவணத்தை கொண்டு போனா உங்களை மறுபடியும் புதுசா எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிடுவாங்க. நம்ம நேரம் தான் வீணாகும். சரி, இது புதுசா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு. ஆனா பல பேர் 2012, 2015லயே பதிவு பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களோட நிலைமை என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. அவங்க பழைய ஃபைல் நம்பரை சொன்னா போதுமா, இல்ல அவங்களும் இந்த எல்லா வேலையும் மறுபடியும் செய்யணுமா? இங்கதான் பலரும் தவறு செய்ய வாய்ப்பிருக்கு. நீங்க பல வருஷம் முன்னாடி பதிவு பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்க சமர்ப்பிக்க போற ஆவணங்கள் எல்லாமே புதுசா இருக்கணும். எல்லாமே வா? ஆமா. சொல்லப்போனா அரசாங்கம் உங்க பழைய பதிவை ஒரு சீனியாரிட்டிக்காக மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கும். ஆனா ஆவண சரிபார்ப்ப முதலிருந்து தான் தொடங்குவாங்க. பட்டா, சிட்டா, அடங்கல், வாய்தா ரசீது, பதிவேடு வரைபடம்னு எல்லாத்தையும் நீங்க புதுசா எடுத்து சமர்ப்பிக்கணும். அப்போ அரசாங்கம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்க பழைய ஃபைல் எங்க கிட்ட இருக்கு, ஆனா இத்தனை வருஷத்துல உங்க நிலத்துல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால இன்னைய தேதிக்கு எல்லா ஆவணங்களும் சரியா இருக்குன்னு முதல்ல நிரூபிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு ரீவெரிஃபிகேஷன் மாதிரி.
மறு சரிபார்ப்பு. ஆமா, இத்தனை வருஷத்துல அந்த நிலத்துல கிணறு அதே இடத்துல தான் இருக்கா, சர்வே எண்கள்ல உட்பிரிவு எதுவும் வந்திருக்கா, நிலத்தோட அளவு மாறி இருக்கான்னு எல்லாத்தையும் புது ஆவணங்களோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ பழைய பதிவாளருங்கிற தைரியத்துல பழைய ஆவணங்களோட போகவே கூடாது. போகவே கூடாது. ஓகே, இப்போ இந்த ஆவணங்களை மாலையெல்லாம் நான் தயார் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். இதை எடுத்துக்கிட்டு நான் எங்க போகணும்? இந்த பியூரோக்ராட்டிக் மேஸ், அதாவது இந்த அலுவலக நடைமுறை சிக்கல்களை எப்படி தாண்டி வர்றது? இத படிப்படியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்க எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டு உங்க பகுதியில இருக்கிற டிவிஷன் ஆபீஸ், அதாவது கோட்ட அலுவலகத்துக்கு போகணும். சரி, டிவிஷன் ஆபீஸ். அங்க உங்க விண்ணப்பத்தை பதிவு செய்வாங்க. பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு டிமாண்ட் அப்படின்னு ஒரு சீட் கொடுப்பாங்க. இந்த டிமாண்ட்னா என்ன? அது ஒரு கட்டண ரசீதா இல்ல வேற ஏதாவது அனுமதியா? அந்த வார்த்தை கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நல்ல கேள்வி. இந்த டிமாண்ட் நோட்டீஸ்ங்கிறது உங்க விண்ணப்பத்தோட முதல் கட்டம் வெற்றிகரமா முடிஞ்சதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி. ஓஹோ, ஒரு சிக்னல். உங்க விண்ணப்பம் மேலோட்டமா சரியா இருக்கு, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதுக்கான கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்டா டிடியா எடுத்து அடுத்த ஆபீஸ்ல கட்டுங்கன்னு சொல்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் அது. புரியுது. இது நம்ம பயணத்துல ஒரு மைலுக்கல் மாதிரி. ஆமா. சரி, அந்த டிமாண்ட் நோட்டீஸ வாங்கியாச்சு. அடுத்த ஸ்டாப் எங்க? அடுத்தது உங்க பகுதிக்குட்பட்ட செக்ஷன் ஆபீஸ், அதாவது பிரிவு அலுவலகம். அங்கதான் உண்மையான சூக்ஷ்மமான பரிசோதனை நடக்கும். சரி. அந்த டிமாண்ட் நோட்டீஸையும் உங்க எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுகளையும் எடுத்துட்டு போகணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் உங்க சிட்டா 6 மாசத்துக்குள்ள எடுத்ததுதானான்னு பாப்பாங்க. பழைய பதிவாளர்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும்? அவங்க ஆவணங்களை எப்படி பாப்பாங்க? அங்கதான் சாமை முக்கியமான கட்டம். நீங்க பழைய பதிவாளராயிருந்தா பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த ஆவணங்களையும் இப்ப கொடுத்திருக்கிற புத்தம் புதிய ஆவணங்களையும் பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பாப்பாங்க. ஓ, கம்பேர் பண்ணுவாங்களா? ஆமா, அவங்க ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி செயல்படுவாங்க. சாலை எண்ல ஒரு சின்ன புள்ளி மாறி இருக்கா, கிணறு இருக்கிற வரைபடத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா, பழைய ஆவணத்துல இருந்த பரப்பளவுக்கும் இப்ப இருக்கிற பரப்பளவுக்கும் இம்மி அளவு வித்தியாசம் இருக்கான்னு பாப்பாங்க. அப்பாடியோ. எல்லாம் 100க்கு 100 சரியா இருந்தா மட்டும்தான் உங்க டிடிய வாங்கிட்டு ரசீது கொடுப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் இத சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. கேக்கும் போதே தலை சுத்துது. அப்போ ஆவணங்கள் விஷயத்துல நாம ஒரு வக்கீல் மாதிரி ரொம்ப துல்லியமா இருக்கணும். நிச்சயமா. சரி, இப்போ இந்த எல்லா தடைகளையும் தாண்டி என் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு. நான் இப்போ வரிசையில நிக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் நிப்பாங்க. யாருக்கு முதல்ல கரண்ட் கொடுப்பாங்கன்னு எப்படி முடிவு செய்வாங்க? சீனியாரிட்டி மட்டும்தான் கணக்கா? இதுதான் இந்த செயல்முறையில இருக்கிற அடுத்த அடுக்கு. இங்க சீனியாரிட்டி, அதாவது மூப்புரிமை முறைதான் அடிப்படை. ஆனா அது ஒரே நேர்கோட்டு வரிசை கிடையாது. அப்படின்னா? இந்த வேலையின் தன்மையை பொறுத்து விண்ணப்பங்களை 3 வகையா பிரிச்சுடுவாங்க. 3 வகைகளா? அது என்ன புதுசா இருக்கு? ஆமா, இத ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு எளிதா புரியும். இத ஒரு வீடு கட்டுற வேலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. முதல் வகை மைனர். இது ஏற்கனவே கரண்ட் லைன் இருக்கிற இடத்துல வயர்களை மாத்துறது இல்ல கம்பிகளை வலுப்படுத்துறது மாதிரி சின்ன வேலை. இது ஒரு வீட்ல இருக்கிற தண்ணி குழாய சரி பண்ற மாதிரி. ஓகே, சுலபமான வேலை. ஆமா, ரொம்ப சுலபம், சீக்கிரம் முடிஞ்சிடும். சரி, அடுத்த 2 வகைகள். இரண்டாவது வகை மேஜர். இது ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு மின் இணைப்பு கொடுக்கற மாதிரி பெரிய வேலை. இது ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புது ரூம் கட்டுற மாதிரி. கொஞ்சம் பெரிய வேலை, அதிக சமயம் எடுக்கும். சரி, மூணாவது வகைதான் எம்எஸ்சி. இது கரண்ட் கம்பமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதிக்கு புதுசா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கம்பம் நட்டு லைன் இழுத்து கரண்ட் கொடுக்கறது. ஓ, இது ரொம்ப பெரிய வேலை. இது காலி இடத்துல ரோடு, தண்ணி, கரண்ட் வசதியே இல்லாத இடத்துல புதுசா அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுற மாதிரி. இதுதான் இருக்கிறதுலே அதிக செலவும் அதிக காலமும் எடுக்கக்கூடிய வேலை. ஆஹா, இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்போ ஒரு நிமிஷம், நான் பல வருஷம் முன்னாடி விண்ணப்பிச்சு என் சீனியாரிட்டி நம்பர் 1 இருந்தாலும் என்னலும் ஒரு எம்எஸ்சி கேட்டகரியில வந்தா, எனக்கு அப்புறம் விண்ணப்பிச்ச ஒருத்தரோட நிலம் மைனர் கேட்டகரியில இருந்தா அவருக்கு என் கூட சீக்கிரம் இணைப்பு கிடைச்சிட வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? மிகச் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க சீனியாரிட்டி நம்பர் முக்கியம்தான். ஆனா உங்க விண்ணப்பம் எந்த பிரிவின் கீழ் வருதுங்கிறதும் அந்த அளவுக்கு முக்கியம். ஓ, அதனால நான் சீனியர், எனக்கு உடனே கிடைச்சிடும்னு நினைக்க முடியாது. வேலையின் தன்மையை பொறுத்து முன்னுரிமை வழங்கப்படும். இது ஒரு நியாயமான முறைதான். ஆனா இதுவும் அந்த 10,000 கணக்குக்குள்ளதான் வரும். சரி. இப்போ இந்த உரையாடலோட மிக முக்கியமான பகுதிக்கு மறுபடியும் வருவோம்.
நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த அவசரம், அந்த நேரத்துக்கு எதிரான போட்டி, ஆமா, அந்த 10,000ங்கிற இலக்கு தான் உண்மையான கெடுன்னு சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். நிச்சயமா. நாம இத வெறும் யூகமா சொல்லல. நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த வீடியோவிலேயே ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதியிலேயே கிட்டத்தட்ட 50லிருந்து 60 விவசாயிகள் எல்லா ஆவணங்களோட விண்ணப்பிக்க தயாரா இருக்காங்களாம். ஒரு சின்ன பகுதியிலயா? ஆமா. இப்போ நீங்களே கணக்கு போடுங்க. ஒரு சின்ன யூனியன்ல இத்தனை பேர்னா, ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் பேர் இந்த திட்டத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க? நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. தேவை லட்சக்கணக்கில் இருக்கு, ஆனா சப்ளை வெறும் 10,000 தான். இந்த கணக்கு ரொம்பவே பயமுறுத்துதே. இந்த கணக்கு பயமுறுத்தணும். அப்பதான் நாம வேகமா செயல்படுவோம். சரி. இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. வரப்போற தேர்தல்கள். ஓ ஆமா. தேர்தல் தேதி அறிவிச்சு நடத்து விதிகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுல சில கட்டுப்பாடுகள் வரலாம், அல்லது தற்காலிகமா திட்டம் நிறுத்தப்படலாம். அப்போ நமக்கு முன்னாடி 2 கடிகாரம் ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். ஒன்னு அந்த 10,000 விண்ணப்பங்கள் என்கிற கவுண்டவுன் கடிகாரம், இன்னொன்னு தேர்தல் அறிவிப்பு என்கிற கடிகாரம். இதுல எது முதல்ல முடிவுக்கு வருதோ அப்போ இந்த திட்டம் முடிஞ்சிடும். அப்போ டிசம்பர் 2025 வரைக்கும் காத்திருக்கிறதுங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்பதை விட வேகமாக மற்றும் சரியாக வருபவர்களுக்கே முன்னுரிமைன்னு இதை சொல்லலாம். அருமையான வார்த்தை. வேகம் மட்டும் போதாது, வேகமும் விவேகமும் துல்லியமான ஆவணங்களும் வேணும். சரி. அவசாத்துல தப்பான ஆவணத்தை கொடுத்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டா அது முதல் கோணல் முற்றிலும் கோணலாகிடும். அதனால இப்போ விவசாயிகளோட முதல் வேலை 1 வாரம் டைம் எடுத்து எல்லா புது ஆவணங்களையும் பக்காவா தயார் பண்றது. அப்புறம் 1 நாள்ல விண்ணப்பிச்சு முடிக்கணும். ஆக நம்ம நேயர்களுக்கு நாம சொல்ற வேண்டுகோள் என்னன்னா, இந்த தகவலை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க. உங்க ஊர்ல, உங்க விவசாய சங்கத்துல, உங்க நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இதை உடனே கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஆவணங்களை தயாரிக்கிறதுல இருக்கிற சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் தகுதியான பலரை வேகமா விண்ணப்பிக்க வைங்க. ஆமா, இது ஒரு கூட்டு முயற்சி. அரசாங்கம் ஒரு வாய்ப்பை திறந்திருக்கு, ஆனா அந்த கதவு ரொம்ப நேரம் திறந்திருக்காது. அந்த குறுகிய நேரத்துக்குள்ள யார் உள்ள போறாங்களோ அவங்க தான் பயனடைவாங்க. ஆமா. விழிப்புணர்வும் வேகமும் சரியான தயாரிப்பும் மட்டும்தான் இப்போதைக்கு விவசாயிகளோட கையில இருக்கிற ஆயுதங்கள். சரி, இந்த ஆழமான உரையாடலை ஒரு முறை தொகுத்து பார்த்திடலாம். விவசாயிகளே, தட்கால் இலவச மின் இணைப்பு திட்டம் மறுபடியும் வந்திருக்கு. கடைசி தேதி டிசம்பர் 31, 2025ன்னு இருந்தாலும் அதை நம்பி ஏமாந்துராதீங்க. ஆமா, அது முக்கியம். மொத்தமே 10,000 இணைப்புகள் தான் இலக்கு. இந்த எண்ணிக்கை முடிஞ்சா திட்டம் எந்த நேரத்திலையும் மூடப்படலாம். அதனால இது ஒரு நேரத்துக்கு எதிரான போட்டி. நீங்க செய்ய வேண்டியது, முதல்ல பட்டா, சிட்டா, அடங்கல்னு எல்லா ஆவணங்களையும் 6 மாசத்துக்குள்ள எடுத்த புத்தம் புதிய காப்பிகளா தயார் செய்யுங்க. பழைய பதிவாளரா இருந்தாலும் இது கட்டாயம். சரி. அடுத்து ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு டிவிஷன் ஆபீஸ்ல பதிவு பண்ணி டிமாண்ட் நோட்டீஸ் வாங்குங்க. உடனே அதை செக்ஷன் ஆபீஸ்ல கொடுத்து டிடி கட்டி ரசீது வாங்குங்க. இந்த செயல்முறை முடிற வரைக்கும் ஓயாதீங்க. உங்க விண்ணப்பம் மைனர், மேஜர், எம்எஸ்சின்னு 3 வகையில பிரிக்கப்பட்டு உங்க சீனியாரிட்டி மற்றும் வேலையின் தன்மைக்கு ஏற்ப இணைப்பு வழங்கப்படும். ஆமா. தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க வாய்ப்பை இன்னொருத்தருக்கு தாரேவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தா செயல்பட வேண்டிய நேரம் இதுதான். இப்போ இல்லனா ஒருவேளை எப்போதுமே இல்ல. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறோம். சொல்லுங்க. இப்போ நாம தற்காலிக திட்டங்கள் மூலமா விவசாயிகளோட மின்சார தேவைய பூர்த்தி செய்யறத பத்தி பேசணும். ஆனா விவசாயத்துல சொட்டு நீர் பாசனம், மோட்டார்னு நவீன தொழில்நுட்பங்களோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா, தேவை அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில விவசாயிகளோட வளர்ந்து வர்ற மின்சார தேவைய நிரந்தரமா பூர்த்தி செய்ய நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த எரிசக்தி உள்கட்டமைப்ப நீண்ட கால அடிப்படையில எப்படி வலுப்படுத்தலாம், இத பத்தி யோசிச்சு பாருங்க.